ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. சரிங்களா? ஸோ பிகினர் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? தென் நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் யாரெல்லாம் வந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஆன்லைனில் வந்து மணி மேக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஃபார் டேக்கு $1 எதிர்பார்க்கலாம், ஃபார் டேக்கு $10 எதிர்பார்ப்பீங்க, ஃபார் டேக்கு $100 கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். தென் இது எல்லாமே கம்பல்சரி வருமானா கண்டிப்பாக வரும். ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? ஸோ அது போல தான் நம்ம வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஃபார் டேக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் டேக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட நம்ம $2.99 வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? இது ரெக்கார்டும் கூட கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 2 மாதம் முடிஞ்சு இன்றைக்கி டேட்டு வந்து 6 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அது 2 நாளுக்கு மேலே தொடர்ந்து $1 $1.5 வந்தது. பட் இன்றைக்கி ரேஞ்சுக்கு மட்டும் $3 கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் நண்பா. ஸோ ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் வந்து நீங்கள் என்னுடைய ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். சரியா? ஸோ இது வந்து இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும், பண்ண முடியாமலாம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு தகுந்த போல் ஒர்க் பண்ணணும் இல்லையா? சரியா? தென் பேஜ் நான் உங்களுக்கு வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:57 ஆகுது. இது நைட்டு பகல் கிடையாது. சரியா? ஸோ ஏன் அதை நான் வந்து இந்த டைம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா 12 மணிக்கு மேலே அந்த பேஜ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா இங்கே வரக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து காணாமல் போயிடும். இப்போ டுடேவில் இருக்கா, இது எல்லாமே நான் எஸ்டிடியோக்கு மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு ஜெனுவனாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் டுடேக்கு வச்சுட்டு ரிப்போர்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். தென் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் மோர் அகைன் நான் வந்து பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு டுடேல ரெவன்யூ வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $2.99. சரிங்களா? தென் எஸ்டர்டே, அதாவது நேற்றுக்கு வந்து $1.11 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 7 நாளில் வந்து $4.47. ஓகேங்களா? மந்த் ஸ்டார்ட் ஆகி இன்னும் 7 நாள் முடியல. அதனால் தப்பான ரிப்போர்ட் இந்த இடத்துக்கு காமிச்சிட்டு இருக்குது. எப்பவுமே மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மொதல் 7 நாள்ன்றது கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? திஸ் மந்தில் ஓவராலாக 10 நாள் கூட ஆகலை. ஓகேங்களா? இன்றைக்கி டேட்டு இன்னும் 6 தான். அப்படின்னும் போது $6.72. ஓகேங்களா? ஸோ 1 வீக்குள்ளேயே நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெரிய அமௌண்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $10.17. 2 மாதத்துடைய அமௌண்ட்டு தான் $10.17. ஃபஸ்ட்டு மாதம் வந்து 2024 டிசம்பர் 1 அந்த மந்த்து மொத்தமாக ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்துச்சுன்னா $2. ஓகேங்களா? ஜனவரி 2025 டே 1 ஜனவரியில் ஆரம்பித்து மந்த்து ஜனவரி மொத்தமாக, ஓகேவா, ஒரு $6 $7 கிட்டத்தட்ட நம்ம ஏர்ன் பண்ணோம். இப்போ வந்து ஜனவரி முடிஞ்சுட்டு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிட்டு அதில் ஒரு 6 நாள் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ அது எப்படி ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க ஃபஸ்ட் டைம் வருவோம்னா, இந்த இடத்த பாருங்கள் நண்பா. ஜனவரி போயிட்டு பிப்ரவரியில் இங்கே பாருங்கள் 4 டேட்டு. ஓகேங்களா? இதுக்கு டேட்டு சென்ட்ரல் இந்த இடத்த 5ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி டேட்டை நான் 6ன்னு சொல்கிறேன்னா இது நாளைக்கான வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க டேட்டு. ஓகேங்களா? அந்த கிராஃபை வந்து அப் அண்ட் டவுன் ஆகிறத வச்சு இந்த கிராஃபை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:51 ஆகுது. தென் இந்த இடத்த பாருங்கள். நமக்கு இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 1888 பேர் ஃபார் டேக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 1888 பேர் வந்ததில் கிட்டத்தட்ட 73 பேர் வந்து என்னோடய வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. 73 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் கிட்டத்தட்ட $2.99 வந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. தென் கூகுள் AdSense பொறுத்தவரைக்கும் எதுக்கு தெரியுமா ரெவன்யூ கொடுக்குறாங்க? ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடு வந்து அவங்க தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆடு வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு தான் வந்து ஆடுன்றது, அதாவது அந்த ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்குது இல்லையா, அதுக்கு தான் ரெவன்யூ வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்த நல்லா பாருங்கள், 1880 பேருக்கு கிட்டத்தட்ட 4480 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1000 பேருக்கு ஒரு 4000 இம்ப்ரெஷன்றது ஓகே, இது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து 1000 பேருக்கு ஒரு 1000 இம்ப்ரெஷன் வரும், ஒரு சிலருக்கு 100 பேருக்கு ஒரு 50 இம்ப்ரெஷன் வரும். அப்படிலாம் வருதுன்னும் போது அது குவாலிட்டியான யூசர்ஸ் இல்லைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ டைம் பாருங்கள், எக்ஸாக்டாக 12 மணி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண வேண்டிய டைம். நல்லா பாருங்கள். ஏன்னா 12 மணி ஆன உடனே பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா டுடே ரிப்போர்ட் எல்லாமே காணாமல் போயிடும். சரியா? ஸோ இப்போ பார்த்துச்சுன்னா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணதில் இந்த இடத்த மட்டும் பாருங்கள், ஆட் யூனிட்டில் இருந்தது மட்டும் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா இது வந்துட்டு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தென் உங்களுக்கு நான் 12:03 அப்படின்னா 12:05 இந்த பேஜ் நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த டுடேவில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் சரி, அதே போல் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த ரிப்போர்ட்டுமே சரி என்ன ஆகுனா ஒயிட் போர்டாக மாறிடும். சரிங்களா? அதே போல் டுடேவில் இருக்கக்கூடிய இந்த ரெவன்யூ மொத்தம் எல்லாமே 0 ஆகிட்டு அது அப்படியே எஸ்டேக்கு வந்துடும். எஸ்டேவில் இருக்கக்கூடிய இந்த $1.11 வந்து என்ன ஆகுனா லாஸ்ட் 7 டேஸ் கூட ஆட் ஆகிடும். திஸ் மந்தில் எப்போயுமே வந்து ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய
அமௌண்ட்டை அது $1 இருந்தாலும் சரி, $10 இருந்தாலும் சரி, $1000 இருந்தாலும் சரி, 1 ஹவருக்கு ஒன்ஸ் எக்ஸாக்ட்டிங்கா இந்த டுடேவில் இருக்கு இல்லையா, இந்த டுடே செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த இடத்த எவ்வளோ வந்தாலுமே சரி, அது 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகும்னா திஸ் மந்தில் இந்த செக்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணி காட்டும், அதாவது ஆட் ஆகி காட்டும். சரிங்களா? ஸோ அதனால் யாரும் வந்து கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது. டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் வந்து காட்டும். டே 1 ஆரம்பித்து மந்த் எண்டு முடிகிற வரைக்குமே இந்த திஸ் மந்தில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோமோ அது அப்படியே காட்டும். சரிங்களா? ஸோ மந்த்து எண்டு முடிஞ்ச உடனே நாளைக்கு டேட் 1 அப்படின்னும் போது நைட்டு கரெக்டாக இதே 12 மணிக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் 00ன்னு பண்ணிவிட்டு மறுபடியும் 1ஆம் நைட்டு 12 மணிக்குள்ளே இந்த பேலன்ஸ் இந்த செக்ஷனுக்கு வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? சரி, இப்போது இன்றைக்கி ரெவன்யூ வந்ததுக்கான காரணம் என்னன்றதை டீப்பாக பார்ப்போமா? இப்போது ஏன்னா டைம் வந்து ஆகிடுச்சு ஆல்ரெடி. இப்போ ஒன் மோர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஏன்னா இப்போவே எல்லாமே வந்து காணாமல் போயிருக்கணுன்றதுக்கு 12 அப்படின்னா 12:05 12:10 இந்த டைமுக்குள்ளே எப்போனா அது காணாமல் போகும். ஓகேங்களா? சரி, இப்போது ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தாச்சுன்னா நான் சொன்னது என்னென்னா 1880 பேர் என்னோடய வெப்சைட் வந்திருக்காங்க. அதில் 73 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த 73 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் இன்றைக்கி நமக்கு ஒரே நாளில் $2.99 வந்து கிடச்சிருக்கு நான் சொன்னேன் இல்லையா? சரி, இப்போ பக்கத்தில் வந்து பேஜ் RPM CPC பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு வருது, எதனால் வருது அப்படின்னா ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட் வரக்கூடிய ஆட் இருக்குல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, அந்த ஆட் வந்து கிளிக் பண்ணார் அப்படின்னா நமக்கு $1.59 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கல. கீழே பாருங்கள் CPC 0.04 வந்துருக்கு அப்படின்னா கரண்ட்டு இந்த டைமுக்கு ஒரு யூசர் வந்து ஆட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா 0.04 வந்து நமக்கு வந்து கிடச்சிட்டு இருக்குது. சரிங்களா? சரி, அப்போது அந்த பேஜ் RPM CPC எதை பொறுத்து வருது அதே போல் ஒரு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஆடும் அப்படின்னா நண்பா, நான் வந்து ஸ்டார்டிங் இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போது US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சூரன்ஸில் பேஸ் பண்ணி தான் ஆர்டிகல் போட்டுட்ருக்கேன். கார் இன்சூரன்ஸு, பைக் இன்சூரன்ஸு, கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட். ஏன்னா இதுக்கெல்லாம் CPC வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமமாக $100 மேலே இருக்கும் காஸ்ட் பர் கிளிக்கு. சரிங்களா? ஸோ அதனால் ஃபுல்லாக டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த $2.99 வந்ததுக்கான ரீசனுமே இங்கே வந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்தியாவிலேருந்து நம்ம பேஸ் பண்ணி அதாவது கிட்டத்தட்ட 1820 பேர் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. அதில் 63 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க இந்தியாவிலேருந்து மட்டுமே. சரிங்களா? ஆனால் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ தெரியுமா? வெறும் 0.56 வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் இந்தியாவிலேருந்து. அதுவே டயர் 1 கண்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடா, யுனைடெட், தென் ஜெர்மனி, சிங்கப்பூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனடாவில் வந்து கிட்டத்தட்ட 20 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 4 ஆடு கிளிக் நடந்திருக்கு. ஓவராலாக கனடாவிலேருந்து மட்டுமே $1.33 வந்து கிடச்சிருக்கு. தென் US அதாவது யுனைடெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 5 ஆடு கிளிக் நடந்திருக்கு. $1.04 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்துச்சுன்னா இந்தியா தான். நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் 1820 பேர் வந்திருக்காங்க. 63 ஆடு கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 0.56 வந்து கிடச்சிருக்கு. தென் இது போக ஜெர்மனி, சிங்கப்பூர்ல வந்து பார்த்துச்சுன்னா ஜஸ்ட் ஃபார் அதாவது ஜெர்மனிலேருந்து பார்த்துச்சுன்னா 2 பேஜுக்கு 3 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் சிங்கப்பூர்ல வந்து 3 பேஜுக்கு ஒரு ஆடு கிளிக் நடந்திருக்கு. 0.2 வந்து கிடச்சிருக்கு. நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் இது போல் இல்லாமல் ரெவன்யூ உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அது இன்வாலிட் கிளிக்னு சொல்லிட்டு மந்த் எண்டில் மைனஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இது வந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் இது போக லாஸ்ட் 7 டேஸில் நமக்கு ECBM பிட்ரேட் பிரகாரம் $4.47 இந்த இடத்துல காட்டுதா? அது வந்து எங்கன்னா லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் தான் அந்த இடத்த வந்து ECBM காட்டுறது இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? தென் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் இங்கே பாருங்கள், என்னுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 90% ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்க்டாப் ஆடியன்ஸ் தான். மொபைல் ஆடியன்ஸே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அப்போது நான் எது போல் சைடை ரன் பண்ணுவேன்றது ஒன் டைம் திங்க் பண்ணி பாருங்கள். மொபைலில் ஆடியன்ஸ் வராங்கன்றது வேறு, பட் ஒரு பிளாகிங் ஒரு ஆர்டிகல்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃபோன்லேருந்து படிக்கணும் கம்பல்சரின்னு கட்டாயம் ஒன்றும் இல்லை இல்லையா? ஸோ அது இல்லாமல் நம்ம ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கோ அதை பொறுத்து டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணுவாங்க, மொபைல்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்னோடய சைட் ஃபுல்லி கஸ்டமைஸ்டு பண்ணது, அது இல்லாமல் டெஸ்க்டாப்பில் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய சைட்டாகவும் நம்ம வந்து ரன் பண்ணியிருக்கிறத. சரியா? தென் லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமாக ரெவன்யூ வந்திருக்குன்னு இந்த சார்ட் மாதிரி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தென் கனடா, யுனைடெட்ஸ், இந்தியா, ஜெர்மனி, சிங்கப்பூர். ஓகேங்களா? தென் இந்த இடத்துல நம்ம மேனுவார்டு வச்சுருக்கோம். லாஸ்ட் 28 நாளில் நமக்கு அந்த மேனுவார்டு வந்து வந்ததுன்னு பார்த்தாச்சுன்னா ஆவரேஜ் வெறும் 10 சென்ட், இருந்தால் ஒரு 28 சென்ட்ஸ் ஆவரேஜ் பண்ணி. ஓகேங்களா? தென் இப்போது கரெக்டாக 12 மணி 4 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு இந்த டைமில் இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன்னு சொன்னால 12 மணிக்கு. இப்போ ஒன் டைம் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். தென் 12:05 ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போயுமே மாறலையா? 12:06 இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னுமே வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து அதாவது டுடேவில் இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகுது. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். தென் இவ்வளோ தான் நண்பா. ஓகேங்களா? என்ன ப்ரோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிப்போர்ட்டு முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு சென்டில் ஆரம்பித்து இன்றைக்கி தானே ஒரு நாளைக்கு $3 வந்திருக்கும். ஃபார் டேவுக்கு $10, அப்புறமேட்டுக்கு $50, அப்புறம் $100, அப்புறம் $150, $500, $700, $800, $950, $1000, $1500, $2000 சொல்லிட்டு அப்படியே ஏறிக்கிட்டே போகும். ஓகேங்களா? அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா
நண்பா ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டிக்கிள் போடுறோன்னு நினச்சிட்ருக்கீங்களா? 7 ஆர்டிக்கிள் போட்டிருக்கேன் சரிங்களா? 7 ஆர்டிக்கிள்ன்னும் போது வெப்சைட்டுக்கு அதிபயங்கரமாக வேலை செஞ்சுட்ருக்கோம். ஃபார் மந்த்துக்கு பேக்லிங்க் பில்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு தீயா வேலை செஞ்சிட்ருக்கேன். எல்லாம் உங்களுக்காக தான். பட் ரெவன்யூ எடுக்கிறது நானாக இருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்கிறீங்க அப்படின்னும் போது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்குங்க. தென் இப்போது 12:06 ஆகுது. ஒன் மோர் நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். டுடே உள்ள அமௌண்ட் எல்லாம் எஸ்டிஏக்கு போகுதா அப்படின்றது பாருங்கள். இப்பயும் போகலை. சரி, அடுத்ததாக 12:06 ஆகிட்ட மாறல அப்படின்னா 12:07 அப்படின்னா 12:08க்கு ஒன் டைம் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்படின்னா 12:10க்கு கம்பல்சரி மாறிடும். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்கிறது ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடவா? நம்ம வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்கு வந்து மானிட்டேஷன் ஆகிறதுக்காக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபார் ஆர்டிக்கல் வந்து 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் வந்து 150 கூட ஸ்டார்ட் ஆகுது. 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அது வாங்கிங்க. 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க யாராச்சும் அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் திம்ஸ் ஃப்ரீயாக நம்ம வித் லைஃப் லாங் வந்து ஆக்டிவேஷன் கீயோட ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். அதுவும் ப்ரீமியம் நண்பா நம்ம வந்து கிராக் எல்லாம் கிடையாது. லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். ஆல்ரெடி ஜெனரல் ப்ளஸ் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தென் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து 10 வாங்க 30 வாங்கலாம் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கிப்பார், பிடிச்சிருந்தனா மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வாங்கி சரியா? அதெல்லாம் வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7000 15,000 25,000 3 விதமான பேக்கேஜில் ஒவ்வொரு பேக்கேஜில் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் வெப்சைட் பில்டு பண்ணுற நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லணும் அப்படின்னா 3த்துக்குமே காமனாக வரக்கூடியது உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் வந்து கிடச்சிடும். தென் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் டிப்ஸ் வந்து போட்டு கொடுப்பேன். ஓகேங்களா? அவ்வளோதான் சொல்ல முடியும். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா. இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு $2 $3 கிட்டத்தட்ட வந்திருக்கு. நேற்று $1 வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பேக்லிங்க்குமே மெயினாக வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணும். சரியா? ஸோ பேக்லிங்க் இல்லாமல் நமக்கு வந்து ஆர்கானிக் டிராஃபிக் வர வைக்க முடியாது. பேக்லிங்க் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஆர்டிகல் போட்டால் போதும், அது எப்படியா இருந்தாலும் ரேங்க் ஆகிடும் கூகுள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் கூகுளில் டாப் 10ல் வரக்கூடிய 10 ரிசல்ட்டில் போய் டொமைனோட ஏஜ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். எல்லா டொமைனுக்குமே மினிமமாக 15 வருஷத்துலேருந்து 25 வருஷம் ஏஜ் இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு டொமைனுக்கும் மினிமமாக 1 லட்சம் பேக்லிங்க் ஆச்சு மினிமமாக இருக்கும். நான் சொல்கிறது 1 மில்லியன் பேக்லிங்க் மேலே வச்சுருப்பாங்க அவங்களாம். பட் ஆனால் அந்த 1 லட்சம் பேக்லிங்க்கு நீங்கள் என்னைக்கு பில்டு பண்ணி முடிக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ரெவன்யூ கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது போல் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. வெப்சைட் ரன் பண்ணுறது சும்மா நினச்சிடாதீங்க. ஸ்டார்டிங் 7 வருஷம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத கூட இருக்கலாம். ஆனால் 7 வருஷம் நீ கஷ்டப்பட்டு டொமைன் ரினியூவல் பண்ணி லைவில் வச்சிருந்தாலே போதிக்கும். அது சும்மா பார்த்தா கூட மாதம் $300 உங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுக்கும். புரியுதா? தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங்கு, தென் வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் பில்டு பண்ணி கொடுக்குறது தாண்டி ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது போல் ஃபர்தராக சைடு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, எஸ்இஓ கிளாஸ் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு A to Z வெப்சைட் சம்மந்தமாக எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஓகேங்களா? தென் இதை விட வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒவ்வொன்றும் லிஸ்ட்டு போட்டு சொன்னால் அது பக்கமாக போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஏதாவது நீடு இருக்குன்னா மட்டும் கால் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. முக்கியமாக டவுட் எதனா இருக்குனாலுமே கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். சரியா? அதை விட்டுட்டு நான் வந்து காசு கேட்பலாம், அது பயப்பட வேண்டாம். டவுட்டாக கண்டிப்பாக நீங்கள் கேட்கறதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து பதில் கண்டிப்பாக கிடச்சிரும். லேடிஸ் யாராச்சும் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஷையாக ஃபீல் பண்ண வேண்டியது இங்கே ஒன்றுமே இல்லை. சரியா? ஃபோன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான எல்லா டவுட்டும் வந்து அப்போயே கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். தென் முக்கியமாக இனிஷியல்லே வந்து நீங்கள் வந்து பிளாகரில் வந்து ஒரு 1 மந்த்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேர்ட்ப்ரெஸ் பக்கம் வாங்க. ஏன்னா வேர்ட்ப்ரெஸ் பக்கம் ஸ்டார்டிங்காக வரீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கும் இனிஷியல்லே. சரியா? ஸோ டைம் 12 மணி 9 நிமிஷம் ஆகுது. பேஜ் வந்து நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். தென் ரிப்போர்ட் எல்லாம் டுடே வந்து எஸ்டிஏக்கு மாறிடுச்சான்னு. ஓகேவா? ஸோ நான் சொன்ன போல் எல்லா ரிப்போர்ட்டுமே காணாமல் போயிடுச்சா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், எல்லாமே ஒயிட் போர்டாக மாறிடுச்சு. இது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்பவுமே இந்த டைம் தான் நம்ம எக்ஸாக்டாக ஒரு சில டைமில் 12 மணிக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் மாறிடும். அப்படின்னா 12:05 அப்படின்னா 12:10 மாறிடும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா $2.99 வந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்து எஸ்டிஏக்கு வந்துருச்சு. லாஸ்ட் 7 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா $7.06. அது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அப்படி தான். ஏன்னா வந்து லாஸ்ட் 7 டேஸ்லேருந்து டுடே வந்து அப்படியே எஸ்டிஏக்கு அப்படியே ஸ்விட்ச் ஆகும். பட் திஸ் மந்தில் மட்டும் பாருங்க அப்படியே $6.72 இருக்கா? கான்செப்ட் இப்போ புரியுதுங்களா? தென் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படியே இருக்குது. தென் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து டுடேவிலேருந்து எல்லாத்தையும் இப்போ எஸ்டிஏக்கு மாற்றுறேன். சரியா? பார்த்தீங்களா? 1400 பேர், கிட்டத்தட்ட 39 ஆடுகளுக்கு 3000 இம்ப்ரெஷன். இது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ரிப்போர்ட்டு தான் காட்டுதானே? கிடையாது. இது வந்து அதுக்கு முந்தா நான் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எப்போ வந்து அப்டேட் ஆகுனா கரெக்டாக 1 மணிக்கே வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இந்த இடத்த. அதே போல் கண்ட்ரிஸ்லையுமே இந்த இடத்த வந்து உங்களுக்கு நான் மாற்றி காட்டுறேன். இப்போ இதை பார்க்கும்போது இன்னுமே ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். சரிங்களா?
ஸோ இப்போ பாருங்கள், அதாவது கண்ட்ரீஸில் மட்டும் கரெக்டாக அப்டேட் ஆகிடுச்சு. இந்தியா சரி இல்லை, இது கூட வந்து 74 சென்ஸ் தான் வந்திருக்கு 5 கிழக்குக்கு. ஸோ இதுவுமே முந்தான ரிப்போர்ட்டு தான். இந்த டுடேவில் இருக்கக்கூடியது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னும் போது அதில் நான் உங்களுக்கு வந்து மாற்றி காட்டுவேன். அப்படின்னும் போது இன்னுமே அக்யூரேஸாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். 1 மணி ஆகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரியா? ஸோ ஒன் மோர் நான் உங்களுக்கு வந்து பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஜெனுவனாக ரிப்போர்ட் கொடுக்குறன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரியா? தென் எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுப்பா. சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கூட சேர்ந்து சர்வே பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ணலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.